ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோவோட சில இன்ஃபர்மேஷன், அதாவது சில ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் இல்லையா, அந்த ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஷாலினி கேர்ஸு அண்ட் நான் உங்கள் ரஜிவா. ஈவன் ஓபிட்டோக்கு அஷிராமா சாக்ரா இருந்துமே எப்படி அவனோட சாக்ரா லெவல் கம்மியாச்சு? ஓபிட்டோக்கு இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் சாக்ரா இருக்குது, ஏன்னா அவன்கிட்ட அஷிராமா செல்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஒரு இடத்துல அவனுக்கு சாக்ரா கிட்டேருந்து சாக்ரா வாங்க வேண்டிய நிலமை வந்திருக்கும். அது எதனால நம்ம ஓபிட்டோ ஏகப்பட்ட காமி யூஸ் பண்ணியிருப்பான். நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுன ஒரு விஷயம், அஷிராமா செல்ஸ் இருக்கனால எல்லாருக்கும் இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் சாக்ரா கிடைக்காது. அதாவது நம்ம அஷிராமா விசஸ் மாடரா பேட்டிலேயே அதை தெளிவாக காட்டியிருப்பாங்க. அதாவது நம்ம அஷிராமா மாடரா கூட சண்டை போடும்போது அவர் உட்ரிலீஸை வச்சு கொண்டுருக்கலாம். பட் ஆனால் அதெல்லாம் கொள்ளாமல் அவர் சாக்ரா கம்மியானனால தான் அவர் கூட தாய் ஜூக்ஸ் யூஸ் பண்ணி சண்டை போட நிலமை வந்தது. அதே தான் இந்த இடத்துல நம்ம ஓபிட்டோக்கும் அவனுக்கு சாக்ரா லெவல் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அவன் ஓவர் கம் யூஸ் பண்ணனால தான் அவனுக்கு சாக்ரா போச்சு. ஸோ நம்ம மாதராக்கு எப்படி கெட ஸ்டாச்சு கிடச்சிது? நம்ம ஹகரோமோ அண்ட் அமுரா காகுயாவை சீல் பண்ணுற ப்ராசஸில் நம்ம ஹகரோமோ காகுயாவோட கெடோ ஸ்டாச்சுவை சீல் பண்ணியிருப்பாரு. ஒன்ஸ் நம்ம மாதராக்கு ரெனிகன் அவைக்கன் ஆகிட்ட பிறகே நம்ம மாதரா கெடோ ஸ்டாச்சுவை பூமியில், அதாவது மூணுலேருந்து நம்ம பூமிக்கு சமன் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ இப்படி தான் நம்ம மாதராக்கு கெடோ ஸ்டாச்சு கிடச்சிருக்கோம். பட் இந்த கெடோ ஸ்டாச்சுவை சமன் பண்ணுறதுக்கு தன்னோட லைஃப் ஃபோர்ஸே அவங்க தியாகம் பண்ணி ஆகணும். பட் நம்ம நாகோட்டோ உசுமாக்கி கிளான் அப்படின்றதுனால அவனுக்கு பெரிய பாதிப்புலாம் எதுவும் ஆகாது. அவன் ஈஸியாகவே அந்த கெடோ ஸ்டாச்சுவை சமன் பண்ணி விட்டுருப்பான். இந்த கெடோ ஸ்டாச்சுவை சமன் பண்ணுறதுக்கு காரணமே 7 நைன்டேல்ஸ், அதாவது 9 நைன்டேல்ஸுமே சீல் பண்ணுறதுக்காக தான் இந்த கெடோ ஸ்டாச்சு சமன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம மாதரா இந்த கெடோ ஸ்டாச்சுவை பூமியில் சமன் பண்ணி விட்டுருப்பாரு. இந்த இடத்துல நம்ம கக்காஷி ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபெக்ட் சுசனோவை சம்மன் பண்ணதை பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர்த்து நம்ம கக்காஷி எப்படி அந்த பர்ஃபெக்ட் சுசனோவை சம்மன் பண்ணாருன்றதை பேசவே மாட்டாங்க. வெல், எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓபிட்டோ கக்காஷிக்கு தன்னோட டிஎம்எஸ் மட்டும் தர மாட்டாரு, தன்னோட டென்டெயில்ஸ் அண்ட் அஷிராமா செல்ஸ் சாக்ராவுமே ஷேர் பண்ணியிருப்பாரு. அது எப்படி நம்ம ஓபிட்டோவால் கக்காஷி கூட சாக்ராவை ஷேர் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓபிட்டோ கக்காஷியோட ஸ்பிரிட்டோட மிக்ஸாக இருப்பாரு, அதாவது கொலாவாயிருக்காரு அப்படின்றதுனால நம்ம ஓபிட்டோவுமே கக்காஷிக்கு தன்னோட சூசனாவை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அதுக்குன்னு நம்ம கக்காஷி ஒன்றுமே பண்ணலை அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல வரல. எல்லாருமே நம்ம கக்காஷி ஃபர்ஸ்ட் டைம் சூசனாவை சமன் பண்ணதை பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர்த்து அதோட ரீசனை பற்றிலாம் எதுவும் பேசலை. ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் கக்காஷி இப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட சூசனாவை சமன் பண்ணியிருப்பாரு. இங்கே இருக்கிற டவுட்டே நம்ம சுனாடேக்கு எப்படி அடிக்கடி சாக்ரா லெஸ் ஆகுது. ஈவன் சுனாடே உசுமாக்கி கிளான் அண்ட் செஞ்சு கிளானோட பிளட்ல இருந்தோம், எப்படி நம்ம சுனாடேக்கு சாக்ரா கம்மியாகுது? ஸோ சுனாடே அவங்களோட தம்பி நவாக்கியோட டெத்தை பார்த்துட்டு பிறகும் டேனோட டெத்தை பார்த்துட்டு பிறகும் ரொம்பவே எமோஷ்னலி அவங்க வீக் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் அவங்களுக்கு சாக்ரா அப்படின்றத ஒழுங்காகவே கண்ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நம்ம சுனாடே எப்போ நருட்டோவை மீட் பண்ணாங்களோ அப்போவே அவங்க ஆல்மோஸ்ட் நிறைய சாக்ராவை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம நருட்டோவை பார்த்து மோட்டிவேட் ஆகி அவங்க எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால தான் நம்ம சுனாடேவால் நிறைய பேர் ஹீல் பண்ணி காப்பாற்றவும் முடிஞ்சுது. ஸோ எப்படி நம்ம ஓபிட்டோவால் 9 டேல்ஸை சமன் பண்ண முடிஞ்சுது? ஸோ நம்ம ஓபிட்டோ 9 டேல்ஸோட சம்மனிங் கான்ட்ராக்ட் வச்சுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம ஓபிட்டோ பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அஷிராமா 9 டேல்ஸை சீல் பண்ணிடுவார். அப்புறம் நம்ம குஷினாவோட பாடியில் சீல்டாக இருக்கும், நல்லா யோசிச்சுக்கோங்க, சீல்டாக இருக்கும். ஸோ சீல்டான குராமாவை எப்படி நம்ம ஓபிட்டோ ரிலீஸ் பண்ணி சமன் பண்ணான்றதான் இங்கே கேள்வியே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிட்டோக்கு ட்ரைனிங் கொடுத்தது நம்ம மாதரா. ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்ம மாதரா தான் ஆன்சைன்ஸை யூஸ் பண்ணி நம்ம குராமாவை சமன் பண்ணியிருப்பாரு, அதாவது 9 டேல்ஸை சமன் பண்ணியிருப்பாரு. ஸோ மேபி நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா 9 டேல்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி சமன் பண்ணுறதுன்னு நம்ம ஓபிட்டோ கிட்ட சொல்லியிருக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம ஓபிட்டோவை ஆன்சைன்ஸை யூஸ் பண்ணி சமன் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் உண்மை அப்படின்னு எனக்குமே சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். போகிறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சைல்ட் ஆஃப் ப்ராபஸினா யாரு, இந்த சைல்ட் ஆஃப் ப்ராபஸி எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம நெஞ்சா வேர்ல்டு உருவாக்குறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம ஹகரோமா காலகட்டத்திலேயே இந்த சைல்ட் ஆஃப் ப்ராபஸி அப்படின்றது இருக்கு. அதுவும் ஹகரோமாவோட சென்சேவான கமமாரு சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம கமமாருக்கு ஒரு கனவு வந்திருக்கும். ஸோ யூஸ்வலி டோட்ஸுக்கு கனவு வந்தா அது கண்டிப்பா நிஜமாகும். ஸோ இவருக்கு என்ன கனவு வரும்னா, ஃபியூச்சர்ல ஒருத்தன் ப்ளூ கலர் ஐஸோட எல்லா டெய்ல் பீஸ்டையும் ஒன்று சேர்ப்பா அப்படின்ற மாதிரி ஹகரோமா கிட்ட சொல்வாரு. ஸோ அதே மாதிரி நம்ம ஹகரோமோ தன்னோட கடைசி காலத்துல எல்லா 9 டெய்ல் பீஸ்டையும் ஒரு காட்டில் விட்டுட்டு போயிடுவாரு. அவரு எப்படியோ ஃபியூச்சர்ல இந்த சைல்ட் ஆஃப் ப்ராபஸி வந்து இதெல்லாம் ரெஸ்கியூ பண்ணுவாண்டா அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாரு. ஸோ லேட்டரா நம்ம காமபுரா ஜிராயாவை மீட் பண்ணி இந்த மாதிரி தன்னோட சைல்ட் ஆஃப் ப்ராபஸி பிளான் எல்லாத்தையும் சொல்லுவாரு. அண்ட் அவர் இன்னொரு விஷயமா சொல்லுவாரு, நீ தான் இந்த சைல்ட் ஆஃப் ப்ராபஸியை போய் தேடணும்ட்டு. ஸோ ஜிராயாவே அந்த சைல்ட் ஆஃப் ப்ராபஸியை தேடி இருப்பாரு. அதுதான் நம்ம மினாட்டோ அவரோட கண் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம சைல்ட் ஆஃப் ப்ராபஸி மினாட்டோன்னு நினைச்சாரு. பட் காலப்போக்கில் நம்ம மினாட்டோவும் இறந்துருவாரு. பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம ஜிராயா சுத்தமாக ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டாரு, நம்ம நருட்டோ தான் அந்த சைல்ட் ஆஃப் ப்ராபஸிட்டு. பட் ஆனால் நம்ம ஜிராயா சாவதுக்கு முன்னாடி மவனே நீ தாண்டா அந்த சைல்ட் ஆஃப் ப்ராபஸி அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்துருப்பாரு. பட் லேட்டரா நம்ம ஹகரோமோ 4th கிரேட் நிஞ்சா வாரில் நம்ம நருட்டோவை மீட் பண்ணும்போது நீ தான் நருட்டோவா அப்படின்னு கேட்டு நம்ம நருட்டோ எல்லா டெய்ல் பீஸ்டையும் ஒன்னா சேர்த்ததை பார்த்துருப்பாரு. அண்ட் ஃபைனலா யார் இந்த சைல்ட் ஆஃப் ப்ராபஸி அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருப்பாரு நம்ம ஹகரோமோ. அவ்வளோதான் கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணுங்களும் அதேமாதிரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடி சீக்கிரமே ஒரு பெட்டரான வீடியோவில் வருவேன் கண்டிப்பாக.